ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வாட்ஸ்அப்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரைவசி செட்டிங்கை கூடிய சீக்கிரத்தில் அறிமுகப்படுத்த போறாங்க. எப்படி டிஸ்அப்பியரிங் மெசேஜஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்லையும் அட்வான்ஸ்டு சாட் பிரைவசி அப்படிங்கிற ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்த போறாங்க. ஸோ இதை பத்தி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல 2 ஹைலைட்டான விஷயங்களை அவங்க மென்ஷன் பண்றாங்க. அது என்னங்கிறத நான் இந்த வீடியோல முழுமையா பதிவு பண்ண போறேன். அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் பிரைவசிக்கு பஞ்சமே இல்லை அப்படிதான் சொல்ல முடியும். அந்த வரிசையில வாட்ஸ்அப்ல புதுசா ஒரு செட்டிங் அட்வான்ஸ்டு சாட் பிரைவசி. இதுல என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். ஒன்னு, அதாவது இந்த செட்டிங்கை யாரு எனேபிள் பண்றாங்களோ அவங்க ஷேர் பண்ணக்கூடிய எந்த ஒரு மீடியா ஃபைலும் ஆப்போசிட்ல உள்ள நபரோட டிவைஸ்ல அது ஸ்டோர் ஆகாது. இதுக்கு முன்னால நடந்துச்சு. இனி இந்த செட்டிங்கை எனேபிள் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி எந்த ஒரு மீடியா ஃபைலும் சேவ் ஆகாது. அடுத்தது, இந்த செட்டிங்ல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் கூட இருக்கு. இந்த செட்டிங்கை ஆன் பண்ணி வச்சுட்டு சாட் பண்ணாங்கன்னா அந்த சாட் கான்வர்சேஷன் இருக்குல்ல, அவரால் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒத்த செட்டிங்ல 2 அற்புதமான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது முழுக்க முழுக்க பிரைவசி செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 விஷயத்துக்காக இந்த செட்டிங்கை நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். விரைவில் எதிர்பார்க்கலாம் வாட்ஸ்அப்ல. சரி நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிட்டீங்க. வாட்ஸ்அப்ல இன்னொரு அற்புதமான பிரைவசி செட்டிங். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் யூடியூப்காரன் விதைச்சி விட்டுருக்கான். அதில் ஒன்றை தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில் பதிவு பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.